அன்பிற்குரிய சேமொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலே பேசிக்கொண்டிருக்கின்ற பேச்சு, ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிற பேச்சு என்ன தெரியுமா? நம்முடைய புகழேந்தி எம்எல்ஏ அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியிலே எம்எல்ஏவாக இருந்தார். அவர் எம்எல்ஏவாக இருக்கின்ற பொழுது திடீர் மரணம் அடைந்துவிட்ட காரணத்தினால் அங்கே இன்றைக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய வேட்பாளரை அறிவித்தார்கள், அண்டியூர் சிவா அவர்களை. அதேபோல் எல்லோரும் அவருக்கு எதிர்ப்பாக அஇஅதிமுகவிலே ஒரு வேட்பாளரை எடப்பாடியை நிறுத்துவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர் வேட்பாளர் நிறுத்தப்படும் என்ற ஒரு செய்தியிலேயே அவர்கள் காலத்தை கடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்குள்ளே பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் கூட்டணி போட்டு வேட்பாளர் அறிவித்து விட்டார்கள். அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியிலும் வேட்பாளர் அறிவித்து விட்டார்கள். ஆனால் அதிமுகவில் மட்டும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. யார் அறிவிப்பார்கள் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள் அறிவிக்கவில்லை. இதை திடீரென்று ஒரு அறிக்கை வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை. ஏண்டா காரணம்னு கேட்டா, ஈரோடு தேர்தலை பார்க்கவில்லையா? ஈரோடு தேர்தல்னா எலெக்ஷன் நடந்தது, எந்தவித தவறும் இல்லை. வாக்களித்தார்கள், மக்கள் வாக்களித்தார்கள், எண்ணினார்கள், வெற்றி பெற்றார்கள். அதே ஈரோடு தொகுதியில் எப்பயும் தானே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால அதை வச்சு ஒரு தவறான கணிப்பு செய்யக்கூடாது. ஈரோடு தொகுதியை பார்க்கவில்லையா? அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் என்னன்னா, திருப்பங்குன்றம் தேர்தலை பார்க்கவில்லையா? பார்த்தோம். ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? எலெக்ஷன்ல தோற்று விட்டால் ஒரு வார்த்தை சொல்வது, வெற்றி பெற்று விட்டால் ஒரு வார்த்தை சொல்வது. நீங்கள் போட்டி போட வேண்டாம், போடாத போங்கள், போடுங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் பொதுவாகவே சொல்லுகிறேன், ஒரு எதிர்கட்சி போட்டியிட்டால் தான் அந்த கட்சி அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அது ஆளுங்கட்சியாக மாறலாம். அங்கே போட்டியிடாமல் நிறுத்திவிட்டால் வேறு எந்த கட்சி வருகிறதோ அந்த கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்துவிடும். அந்த இரண்டாவது இடம் அதற்கு போனால் நாளைக்கு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, நீங்கள் மூன்றாவது இடத்திற்கு போய்விடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அறிவித்திருக்க வேண்டும். ஒரு நண்பர் என்னிடம் கேட்குறாருங்க, நான் ஹோட்டலில் வாக்கிங் போயிட்டு காபி சாப்பிட்டு இருந்தேன், பாலாஜி பவன் ஒரு ஹோட்டல். அப்போ ஒரு நண்பர், எனக்கு வேண்டியவர் தான், அவர் என்கிட்ட கேட்குறாரு, ஏடிஎம்கே எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லி அறிவிச்சது கரெக்டா தப்பா என்கிட்ட கேட்டார். நான் சொன்ன தப்புன்னு. அவரு கலைஞர் அறிவிக்க இருந்ததுல, கலைஞர் அறிவிச்ச சூழல்னா நீங்க இருக்கிற சூழல்னா, கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் உயிருடன் இருக்கின்ற பொழுது 15 ஆண்டுகள் வெற்றியே பெற முடியாது என்கின்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்ட பின்னால் அவர் விட்டு கொடுக்கவில்லை. போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால், தோல்வி அடைந்தாலும் சரி வெற்றி அடைந்தாலும் சரி என்று அவர் போட்டியிட்டுக் கொண்டே இருந்தார். அதிமுக எதிர்த்து திமுக வேட்பாளர் நிறுத்தும். இப்படி வெற்றி பெறவே வாய்ப்பு இல்லாமல் 15 ஆண்டுகள் அவர் போட்டியிட்டார் என்றால் சாதாரணமா இல்லையப்பா. அவர் ஒரு இரும்பு மனிதர், தைரியம் போட்டார். ஆனால் 1989 அவருக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது.
அந்த வாய்ப்பை கூட தட்டி பறித்தார்கள். அதற்காக அவர் துறவுண்டு போய்விடவில்லை. மீண்டும் அவர் போட்டியிட்டார். போட்டியிடுகின்ற பொழுது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்து விட்டார். அவர் வந்த பிறகு கலைஞரை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தார். அவரை எப்படியெல்லாம் மானபங்கம் செய்தார்கள். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்று கூட பார்க்காமல் அவரை பிடித்து தரதர என்று இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அதை பற்றி கூட அவர் கவலைப்படவில்லை. அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது தன்னுடைய கட்சியை போட்டியிட வைத்தார். இப்படி 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலே வந்து அத்தனை இடைத்தேர்தலும் போட்டியிட்டார். வெற்றி பெற முடியவில்லை. அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆனால் அடுத்த ஆளுங்கட்சியாக அவர் வந்தார். அதுதான் தன்னுடைய நிலையை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அரசியலே அடுத்த ஆளுங்கட்சியாக வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதற்கு பின்னால் மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறார். அவர் வந்த பிறகு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வருகிறது, கலைஞர் வருகிறார். இப்படி மாறி மாறி வருகின்ற பொழுது ஏறத்தாழ அதற்கு பிறகு ஜெயலலிதா 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே அதிமுக இருக்கிறது. திமுக எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஆட்சி இல்லாமல் கட்சியை காப்பாற்றி தேர்தலிலே போற்றியிட்டு மக்கள் மனங்களில் அந்த சின்னத்தை மறக்க விடாமல் செய்து அந்த சின்னத்தை நினைவுபடுத்தி அவர் மீண்டும் வெற்றி பெற்றார் என்று சொன்னார். அவருடைய மறைவுக்கு பின்னால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், அருமைக்குரிய நண்பர்களே, என்னுடைய நேயர்களே, உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எடப்பாடி அவர்களால் 3 ஆண்டுகள் வெறும் 3 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருக்க முடியவில்லையா? எத்தனை ஆண்டுகள் திமுக எதிர்கட்சியாக இருந்து போட்டி என்று போட்டு தோத்து கூட விடுவோம், தோற்கடிக்கப்படுவோம் என்று அவர்களெல்லாம் போட்டியை விடாமல் அடுத்த தேர்தலிலே அவர்கள் நின்று அவர் தோல்வியை சந்தித்தாலும் மக்கள் மனங்களிலே நிரந்தரமாக உதயசூரி இருந்த காரணத்தினால் மீண்டும் தோற்றாலும் ஆட்சிக்கு வந்து கொண்டிருந்தது. அதுதான் அரசியல். ஆனால் 3 வருடம் இவர் எதிர்கட்சியாக இருப்பதற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி ஒளிகிறாரே, அது எந்த விதத்திலே அந்த கட்சியை வளர்க்கப் போகிறது என்றுதான் நான் கேட்கிறேன். இப்படி ஓடி ஒளிவது வெட்கக்கேடாக இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இதுதான் நீங்கள் கற்றுக்கொண்ட அரசியலா? அம்மா கிட்ட கத்துக்கிறது, எம்ஜிஆர் கிட்ட கத்துக்கிறது இதுதானா? பழனிசாமி அவர்களே, நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றம் ஃபார்முலான்ற, ஈரோடு ஃபார்முலான்ற நான் கேட்கிறேன். காஞ்சிபுரத்தில் இடைத்தேர்தல் வந்தது ஜெயலலிதா இருந்த பிறகு, அங்க எந்த ஃபார்முலாவை பண்ணீங்க? காஞ்சிபுரத்தில் நீங்க பண்ணலையா? அதனால திமுக போட்டியிடாத போயிடுச்சா? போட்டி போட்டாங்கல்ல. காஞ்சிபுரத்தில் நீங்க அக்கிரமம் பண்ணீங்கல்ல. அன்றைக்கு திருநாவுக்கரசுன்னு ஒரு மந்திரி இருந்தாரு. அவர் இறந்து விட்ட பின்னால் அவருடைய மனைவி மைத்திரி திருநாவுக்கரசு அவர்கள் போட்டியிட்டார்கள். ஆனால் அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் செய்யவில்லை. திமுக கட்சிக்காரர்களெல்லாம் பிடித்து நீங்கள் வைத்துக் கொண்டு எங்க சிறைச்சாலைகளிலே, லாக்கப்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்துக் கொண்டு தேர்தல் நடத்தவில்லையா? அதை மறந்துவிட முடியுமா? அது மட்டுமா செய்தீர்கள்? இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எத்தனை ஹீரோ நம்முடைய ராணிப்பேட்டை தேர்தலில் செய்ததை மறக்க முடியுமா? ராணிப்பேட்டை தேர்தலில் தலைவரை கூட பிரச்சாரம் செய்ய விடாமல் அவரை தடுத்து நிறுத்தி பிரச்சனை செய்தீர்கள். அதை மறக்க முடியுமா? நீங்கள் என்ன செய்யவில்லை? எந்த தேர்தலில் நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இடைத்தேர்தலை ஒழுக்கமாக நடத்தினீர்கள்? எங்களால் பட்டியலிட முடியும். ஆனால் அத்தனை தேர்தலை நீங்கள் நடத்திவிட்டு நீங்க போய் இதை சொல்றீங்க. எந்த விதத்துல நியாயம்? நீங்க உங்களுடைய பயம் தெரிகிறது, உங்கள் கால் கெண்டை உதறுகிறது. தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வி வந்து விட போகிறதோ, குறிப்பாக சொல்ல வேண்டாம், காசு செலவாயிடுமோன்னு பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. ஆக ஒரு தேர்தலில் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு திராணி தெம்பு இல்லை என்றால் நீங்கள் அரசியல் கட்சிக்கு யோகியதை இல்லாதவர் என்றுதான் பொருள். ஆக இந்த பயந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அதிமுக அழிந்து போய்விடும் என்பதை
எடப்பாடிக்கு நான் பட்டவர்தனமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த நாட்டிலே நாட்டு மக்களுக்காக என்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் தோற்று விடுவோம் என்று நினைத்தால் கூட, அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிவிட்டால் கூட மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஆர்வமுடன் வருகின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் சொல்லுவார், நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லை என்றாலும் மக்களுக்கு நாங்கள் தொண்டு செய்து கொண்டே இருப்போம். ஆட்சியில் இருந்தால் அதிகாரத்தை பயன்படுத்தி தொண்டு செய்வோம், ஆட்சியில் இல்லை என்றால் நாங்கள் போராட்டம் நடத்தி தொண்டு செய்வோம் என்று சொன்ன உத்தம தலைவன் இன்றைக்கு அவர் மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே இருக்கிறார். ஆனால் எடப்பாடி, உன்னை போல் ஒரு தொடை நெடுங்கியை நான் உலகத்திலே பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு குருட்டு பொய்யை சொல்லிவிட்டு விட்டத்திலே பூந்த பூனையை போல, நீ குருட்டு பூனை விட்டத்திலே பூந்தது போல இங்கு பொய்யான தகவல்களை சொல்லி பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். மறந்து விடாதே, அதிமுக இன்னும் கொஞ்ச காலத்திலே அண்ணாமலை சொன்னதை போல அழிந்துதான் போய்விடும் போல் தெரிகிறது. அருமைக்குரிய வாக்காளர், அருமைக்குரிய என்னுடைய அருமைக்குரிய நேயர்களே, மறந்து விடாமல் நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.